இப்போ நீங்க சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னா 100% ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அவர் 1995ல் அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா, அப்போ எதிர்க்கட்சிகள் 2 தலைவர்கள் இருந்தார்கள். ஏடிஎம்கே இருந்தாங்க, டிஎம்கே இருந்தாங்க. இதை மீறி வந்து திரையுலகம் மாதிரி இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவரை ஜெயிக்கலாம், செகண்ட் ஹாஃப்ல அவரை ஜெயிக்கலாம்னு ஒரு இல்லை. ஆனால் அதற்கப்புறம் 21ல் ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனால் அதை எடுத்து நடத்துவதற்கு யாரும் வரவில்லை. ஏனென்றால் அப்பொழுது இருந்த ரசிகர்கள் 25 வயசு 30 வயசுல உள்ள ரசிகர்கள்லாம் 55 60 வயசுக்கு மாறிவிட்டார்கள். அவர்கள் வயசானதுனால் அந்த மாதிரி குழுவை இவர்கள் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்களிடம் கொண்டு செல்வதற்கான ஆட்கள் இல்லை. அப்பொழுது அர்ஜுன் மூர்த்தி அவர்கள், தமிழறி மணி அவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அரசியல் நடத்த வந்தார்கள். ஆனால் அதற்கு காரணம் பொருளாதாரம் கை கொடுக்குமா என்று நினைத்து தகுதி உள்ளவர்களாக தேர்ந்தெடுப்பதற்காக முயற்சி செய்தார். ஆனால் அது வெற்றி அடையவில்லை. வந்திருந்தால் 21 95லே வந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி அடைந்தார்.